வாழ்க வளமுடன். வில்லேஜ் சர்வீஸ் ப்ராஜெக்ட் கச்சிப்பள்ளியிலேருந்து சக்திவேல் என்னோட பேர். இந்த 3 நாளை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், பயப்படாதீங்க, சிம்பிளாக முடிச்சிடுறேன். எல்லாருமே ஒரு மனுஷனாக பிறந்துட்டு எல்லாருமே ஏதாவது ஒரு ஏஜில் பார்த்தீங்கன்னா மன அமைதியும் ஞானத்தையும் தேடி போவாங்க. எனக்கு 17-18 வயசுலேயே அமைதியை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து கூகுளிலேருந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா தியானம் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிது. அதை வச்சு யூடியூப்பில் அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறப்போ 2-3 வருஷமாக ட்ரை பண்ணேன். எனக்கு எந்த ஒரு மாற்றமும் எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் அந்த விஎஸ்பி மூலயமா ஆசிரியர்கள்லாம் கிடைச்சாங்க, மனவளக்கலையெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சதுக்கப்புறம் தான் தவம்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ தவம் எப்படி பண்ணணும், எப்படி கரெக்டான வழியில் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசிரியர்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாக புரிஞ்சுது. ஸோ அந்த ஆசிரியர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிரம்மஞானம் அதுக்கப்புறம் அட்டன் பண்ணோம். அருள்நிதியார் வர வரைக்கும் ரொம்ப விளையாட்டுத்தனம், பின்னாடி உட்காந்துட்டு கமெண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலை தான் எனக்கு அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்த உடனே சீருடை அணிஞ்சிட்டு உள்ளே வந்த உடனே ஆசிரியர்கள் கேட்டது என்னென்னா, சீருடை அணிஞ்சது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. பின்னாடி உட்காந்துட்டு எப்படா அழுக்காயிரும், ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அங்கே 10 பேர் சிரிச்சிட்டாங்க. இல்லை, இது விளையாட்டுக்காக சொல்லலை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளோ விளையாட்டாக இருந்தேன்னா அந்த சீருடையை போட்டுக்கிட்டு ஆசிரியராக தீட்சை கொடுக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த ஆசிரியரோட பெருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த இடத்துல ஒரு மாதிரி கண் கலங்கிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, ஆசிரியராக இருக்கிறது எவ்வளோ பெருமை அப்படிங்கிறத நான் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆசிரியர்கள் கிடைக்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா முக்கியமாக ஆசிரியர்கள் வேணும். ஆசிரியர்கள் இல்லாமல் நம்ம எதுவுமே கற்றுக்க முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பிரம்மஞானம் முடிச்சுட்டு அருள்நிதியாருக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னு பஸ்ஸில் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்போ நான் சொன்ன ஒரே ஒரு காரணம் என்னென்னா, 3 வேளை நல்ல சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரீசன் எனக்கு அதுதான். அதை சொல்லிட்டு தான் எப்பயுமே கிண்டல் அடிச்சுட்டே தான் வருவேன். பஸ்ஸில் ஃபுல்லாக என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சுட்டே தான் வருவாங்க. ஜாலியாக சாப்பாடு, நல்ல தூக்கம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதான் மேட்ரு. நல்ல தூக்கம். அப்புறம் அதுவும் இல்லாமல் வெளியே சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சமான இடம், இயற்கை மாதிரி இருந்தது. சரி, ஒரு டூர் மாதிரி போயிட்டு வருவோம், நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். இங்கே அந்த ஆசிரியராக நின்று பார்க்கும்போது தான் அதோட பெருமை என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2வது இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிறதுக்காக நம்ம எல்லாரும் வாழணும். அந்த தொண்டு மனவளக்கலையாக இருக்கட்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். கடைசியாக, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாம் மனவளக்கலை பெற்ற நாமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் நன்றி. மேடையில் ஏறி நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பேசுனதே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. வாழ்க வளமுடன்.